ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் பரோட்டா வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 கப் மைதா எடுத்திருக்கேன். இந்த பவுலில் அளந்து 2.5 கப் மைதா எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, ஆயில் மாவு பிசைகிறதுக்கு ஒரு 2.5 ஸ்பூன், ஒரு முட்டை, பட்டர் ஒரு 2.5 ஸ்பூன், சீனி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டு பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நல்லா ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா அடிக்கிறதுக்கு நல்லா வரும். மாவு பிசைகிறது நல்லா இழுத்து விட்டு நல்லா அடித்து பிசைஞ்சுக்கிடணும். எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறோமோ அந்தளவுக்கு அடிக்கிறதுக்கும் பரோட்டாவோட சாஃப்ட்னஸும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். வாங்க மாவு பிசைகிறது பார்க்கலாம். இந்த மாதிரி அகலமான பவுல் எடுத்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு மாவை கொட்டி சுகர் 2 ஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். மாவில் நல்லா செய்கிற மாதிரி உப்பும் சீனியும் நல்லா மாவில் கலந்துக்கிற மாதிரி நல்லா சேர்த்து விட்டுக்கணும். குளிக்க வச்சுட்டு அதில் முட்டை, ஆயில் 2 மேஜை கரண்டி, இது பட்டர் ஆப்ஷனல் தான். நீங்கள் பட்டருக்கு பதிலாக பால் வீட்டில் இருந்துச்சுன்னா காய்ச்சாத பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டர் சாஃப்ட்னஸ்க்காக நான் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற எக்கை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். இதை நல்லா எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு பிசையணும். எடுத்தோன்னே அதிகமாக சேர்த்துடக்கூடாது. மாவு கொஞ்சம் நல்லா ரொம்ப ஸ்டிக்கி, அதாவது ஸ்ட்ரிக்டாக இருக்கிற அளவுக்கு பிசையக்கூடாது மாவு. எண்ணெய், பட்டரு, எக்கு எல்லாமே நல்லா மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் இந்த அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி உள்பக்கம் இப்படி உள்ளே தள்ளிட்டே வந்தீங்கன்னா நமக்கு நல்ல அழகான ரவுண்ட் ஷேப் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா ரவுண்ட் அழகாகிடுச்சு. இப்போ இது மேலே இந்த மாதிரி உருட்டினது பிறகு இதில் நல்லா ஒரு ஸ்பூன்லேருந்து இந்த மாதிரி நல்லா உருட்டின பிறகு இந்த மாதிரி ஆயில் அதில் அப்ளை பண்ணிக்கணும். எந்தளவுக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும் மாவு. ஏன்னா நம்ம 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்க போகிறோம். ஸோ அந்த நேரத்துக்கு மாவு நல்லா மேலே காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈரத்துணியோ இல்லை நல்ல ஒரு மூடி, டைட்டான மூடி போட்டு மூடி வைங்க. நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி வைங்க. வைக்க போகிறேன். இப்போ ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட போகிறேன். அடுப்பு மேடையே இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ
இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எந்த மாதிரி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இது வீசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா கிடைக்கும். இந்த மாவை இன்னும் கொஞ்சம் நேரம் கல்லில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை உருட்டி அதை ஆயிலில் முக்கி ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. அரை மணி நேரம் ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சா கொஞ்சம் நல்லா கிடைக்கும். 2 கை யூஸ் பண்ணி நல்லா மாவை அடித்து பிசையணும். நல்லா இழுத்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கல்லில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் மாவு நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து சப்பாத்தி மாவுக்கு உருண்டை உருட்டுற மாதிரி உருட்டக்கூடாது. ஒரு சின்ன போர்ஷன் இப்படி எடுத்துக்கோங்க கையில். ஃபஸ்ட்டு சின்ன போர்ஷன், இது மாதிரி சின்ன போர்ஷன் எடுத்துக்கிட்டு லைட்டாக தட்டிக்கோங்க. நம்ம மாவு ஃபஸ்ட்டு ஊற வைக்கும் போது பண்ணோம் இல்லையா, அது மாதிரி கட்டவரில் வச்சு இந்த மாதிரி மடித்து விடணும். மடித்து விடும்போது நமக்கு இந்த பக்கம் நல்லா ஷேப், ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இது வந்து பரோட்டா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் மாவு உருட்டணும். இப்படி பண்ணிவிட்டு இப்படி கைக்கு இடையில இந்த 2 விரலுக்கு இடையில வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி ஒரு ரவுண்ட் கிடைக்கும் நமக்கு. இந்த ரவுண்ட் அப்படியே பிச்சுட்டு இதை அப்படியே இந்த ஆயிலில் முக்கிட்டு இதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். இந்த மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவையும் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட 2.5 கப் மாவுக்கு 10 உருண்டைகள் கிடச்சிருக்கு. நல்ல பெரிய பெரிய உருண்டையாக. இந்த மாதிரி பெரிய உருண்டையை எடுத்துக்கிட்டால் பரோட்டா வீசும் போது கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் அந்த மாவை நல்லா மூடி போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பரோட்டா வீசணும். நம்ம பரோட்டா வீச போகிற இடத்துல நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஒரு உருண்டை எடுத்து கையில் இந்த மாதிரி அழுத்தி விடலாம். இல்லைன்னா ஒரு உருண்டை எடுத்து கையில் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். இல்லைன்னா சப்பாத்தி கட்டை வச்சு கூட உருட்டிக்கிடலாம். இந்த அளவுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிட்டு இந்த கையை லெஃப்ட் ஹேண்டை மேலேயும் ரைட் ஹேண்டு அடிப்பகுதியிலையும் பிடிச்சிட்டு இப்படி வீசும் போது நல்லா வரும். அப்படியே சுற்றி சுற்றி வீசுங்க. மாவு ஒரே இடத்துல நிற்காத அளவுக்கு. வீசி இந்த மாதிரி நல்லா கிடச்ச உடனே அதை அப்படியே ஒரு சுற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. விட்டு அப்படியே எடுத்து வச்சுங்க. கல் போடுறதுக்கு முன்னாடி அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு போட்டால் போதும். இங்கே பாருங்கள், நம்ம நல்லா பிசைஞ்சதுனால இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி வீசி சுருட்டி எடுத்து வச்சுட்டு கல்லை அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பரோட்டாவெல்லாம் கல்லில் ப்ளேஸ் பண்ணிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பரோட்டா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ இதை சூடோடு வந்து கல்லில் போட்டு நல்லா 2 பக்கம் அடிச்சிட்டிங்கன்னா பரோட்டா நல்லா எடுக்கிறதுக்கு சாஃப்டாக லேயராக கிடைக்கும் உங்களுக்கு. இப்படி நம்ம பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். இதோடு சாப்பிட பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.